place. His angels are all around. It is written, the angel of the Lord camps around those who fear him. 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமைதியாக சீக்கிரமாக அமருங்கள். God sent the apostle Thomas to this land. இந்த தேசத்திற்கு அப்போஸ்தலனாகிய தோமாவை கர்த்தர் அனுப்பி வைத்தார். Bearing the light of God. தேவனுடைய வெளிச்சத்தை இந்த தேசத்துக்கு அவர் கொண்டு வந்தார். If you look around, நீங்கள் சுற்றிலுமாக நோக்கி பார்த்தால் it looks like night. இது ஒரு இரவை போல காட்சியளிக்கிறது. It's dark. இது இருள் அடைந்திருக்கிறது. But it isn't night. ஆனால் இது இரவு அல்ல. Because God is declaring that it's about to be dawn. காரணம் கர்த்தர் ஒரு விடியற்காலை பொழுதை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். The dawn is already breaking. இந்த விடியற்காலையானது நம்முடைய மத்தியிலே வர காத்துக் கொண்டிருக்கிறது. The light is already rising in this land. இந்த தேசத்திலே தேவனுடைய வெளிச்சமானது உதயமாக ஆரம்பித்துவிட்டது. The darkness is breaking up. இருளானது அது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. The light of God in Messiah will shine through this land. மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சமானது அவருடைய ஒளியானது இந்த தேசத்திலே பிரகாசிக்க துவங்கும். God is calling a new day. கர்த்தர் ஒரு புதிய நாளை இந்திய தேசத்திற்கு அவர் கட்டளையிடுகிறார். A new day for her believers. எல்லா விசுவாசிகளுக்குமாக ஒரு புதிய ஒரு நாளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். God is declaring that that which has glowed in the darkness will now shine in the full brightness of a new day. இருளிலே மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதான அந்த ஒளியானது இப்பொழுது பகல் நேரத்திலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக இந்திய தேசத்திலே கர்த்தருடைய ஒளியானது பிரகாசிக்கும். Believers of India, you have been oppressed. இந்திய தேசத்தின் விசுவாசிகளே நீங்கள் அதிகமாக இதுவரைக்குமாக தாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been persecuted. நீங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டீர்கள். You have been kept in the dark. நீங்கள் இருளிலே வைக்கப்பட்டிருந்தீர்கள். But God is saying that the light is stronger than the dark. ஆனால் கர்த்தரோ இருளை காட்டிலும் அவருடைய வெளிச்சமானது வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். And you who have kept faithful have faithfully kept the light. இதுவரைக்குமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை உண்மையோடு காத்துக்கொண்ட நீங்கள், God is giving you the power to shine like the sun. ஒரு சூரியனை போல பிரகாசிக்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே அவர் தருகிறார். The darkness hates the light. இருளானது வெளிச்சத்துக்கு எதிரடையாக இருக்கிறது. The darkness will try to stop the dawn from coming. ஒருபோதும் வெளிச்சம் வந்துவிடாதபடிக்கு இருளானது அதை தடுத்து நிறுத்திக் கொண்டே இருக்கிறது. There are even people here gathered in our midst who are seeking to stop the light. இந்த இடத்திலும் கூட நம்முடைய மத்தியிலே கூடி வந்திருக்கிற ஒரு சிலர் கர்த்தருடைய வெளிச்சமானது இத்தேசத்திலே பரம்பாதபடிக்கு தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறார்கள். They don't know any better. அவர்கள் அதைவிட வேறு எதையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. They're doing what they think is right. அவர்கள் தாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அதை சரி என்று சொல்லி நினைத்து அப்படியே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். And we must pray for them. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். The government of India thinks it's doing what is right. இந்திய தேசத்தின் அரசாங்கமானது தன்னுடைய பார்வையில் எது சரி என்று படுகிறதோ அதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறது. But we must pray for it. ஆனால் இந்த அரசாங்கத்திற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். We must love and not hate. யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கிறார்களோ நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். We must love those who are against us. நமக்கு எதிரடையாக இருக்கிறவர்களுக்காக நம்மை பயக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Because the light is stronger than the darkness. காரணம் இருளை காட்டிலும் கர்த்தருடைய ஒளியானது வல்லமையுள்ளதாகவே இருக்கிறது.
The light will overcome the darkness. வெளிச்சமானது நிச்சயமாகவே இருளை ஒரு நாளிலே மேற்கொள்ளும். The darkness may try to extinguish the light. இருளானது இந்த வெளிச்சத்தை எந்த அளவுக்கு அணைத்து போடவும் அது முயற்சி செய்யலாம். But whatever it does, ஆனால் அது எது செய்தாலும் 1,000 more lights glow in the dark. இன்னும் அதிகமாக தான் கர்த்தருடைய வெளிச்சமானது இருளில் உதயமாக ஆரம்பிக்கும். ஹalleluya! We are only men. நாம் சாதாரண மனிதர்களாகவே இருக்கிறோம். You can stop us, நீங்கள் வேண்டுமென்றால் எங்களை தடுத்து நிறுத்தலாம். but you can't stop the light. ஆனால் அந்த வெளிச்சத்தை நீங்கள் ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. If we should perish, நாம் ஒருவேளை அழிந்து போனால் 1,000 more will rise up. இன்னும் ஆயிரக்கணக்கானோர் கர்த்தருக்காக எழும்பி நிற்பார்கள். If we do not perish, நாம் ஒருவேளை அழிந்து போகாமல் இருப்போமேயானால் 1,000 more will still rise up. இன்னும் ஆயிரக்கணக்கானோர் கர்த்தருக்காக எழும்பி Because the நிற்பார்கள். light is stronger than the dark, காரணம் வெளிச்சமானது இருளை காட்டிலும் வல்லமையுள்ளதாகவே இருக்கிறது. and the dawn is coming. அந்த விடிவெளியானது வந்து கொண்டிருக்கிறது. The darkness of gloom is being swallowed up by the light of hope. அந்த இருளாய் இருக்கிறது கர்த்தருடைய நம்பிக்கையின் வெளிச்சத்தினால் அது அப்படியே தகர்க்கப்படுகிறது. The night of fear is being ended by the dawn of confidence. பயமாகிய அந்த இருளானது கர்த்தர் கொடுக்கும் ஒரு தைரியத்தினாலே அது தகர்க்கப்படுகிறது. God is giving you a new day of power and hope. கர்த்தர் ஒரு நம்பிக்கையும் வல்லமையும் நிறைந்த ஒரு புதிய நாளை உங்கள் வாழ்க்கையை கட்டளையிட விரும்புகிறார். But you must rise to it. ஆனால் நீங்கள் அதற்காக எழும்பி நிற்க வேண்டும். And whatever happens, அது என்ன நடந்தாலும் சரி, God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will anoint you. கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். God will empower you. கர்த்தர் உங்களை வல்லமையினால் நிரப்புவார். For God is breaking the darkness. காரணம் கர்த்தர் இருளை உடைக்கிறவராய் இருக்கிறார். He's breaking the kingdom of hate. அவர் இந்த பகையின் ஒரு ராஜ்யத்தை அவர் விடுவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். He's ending the kingdom of fear. அந்த பயத்தின் ராஜ்யத்தை முடிக்க வல்லவராக இருக்கிறார். He's ending the kingdom of gloom. அந்த இருளின் அந்த ராஜ்யத்தை அவர் முடித்துக் கொண்டிருக்கிறார். Even now it is crumbling. இப்பொழுதும் கூட அது தகர்க்கப்படுகிறது. For God says, let every mountain be laid low. எனவே கர்த்தர் சொல்லுகிறார் எல்லா மலைகளுமாக தாழ்த்தப்படும். Let every valley be lifted up. எல்லா பள்ளத்தாக்குகளும் உயர்த்தப்படட்டும். Prepare the way of the Lord. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Make his path straight. அவருடைய பாதையை செவ்வையாக்குங்கள். For God is saying to you, the people of India, இந்திய தேசத்தின் விசுவாசிகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். you are a precious people, நீங்கள் விலையேற பெற்றவராய் இருக்கிறீர்கள். beloved by God. நீங்கள் தேவனால் அன்பு கூறப்படுகிறீர்கள். For the Lord says, blessed are the poor in spirit. காரணம் கர்த்தர் சொல்லுகிறார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் For பாக்கியவான்கள். theirs is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. Blessed are the peacemakers. சமாதானம் பண்ணுகிறவர்களும் பாக்கியவான்கள். For they shall be called the children of God. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are you who hunger and thirst after righteousness, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் for பாக்கியவான்கள். you shall be filled. அவர் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். And blessed are you when men persecute you ஜனங்கள் உங்களை உபத்திரவப்படும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். and insult you உங்களை புறங்கூறும் போது and say all kinds of evil against you உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான தீமையான மொழிகளை அவர் சொல்லுவார் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். because of Jesus the Messiah. காரணம் இயேசுவின் நிமித்தம். For great is your reward. உங்களுடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாய் இருக்கிறது. God is saying, I am calling you to a new day. கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் ஒரு புதிய ஒரு நாளுக்காக நான் உங்களை அழைக்கிறேன். Fear not, because I am with you. நீங்கள் பயப்படாதிருங்கள் காரணம் நான் உங்களோடு இருக்கிறேன். And you are my people. நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். And my light will fill this land. என்னுடைய வெளிச்சமானது இந்த தேசத்தை நிரப்பும். You are now the light of the world. நீங்கள் தான் இந்த நாளிலே இந்த உலகத்திற்கே வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். So let your light so shine that people will look at you and glorify your Father in heaven. எனவே மனுஷர் உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கடவுது. You are now the children of Abraham. நீங்கள் தான் இப்பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியாராய் இருக்கிறீர்கள்.
You are now the chosen people. நீங்கள் தான் இப்பொழுது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீர்கள். You are now a royal priesthood. நீங்கள் தான் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். And God called you out of darkness. எனவே கர்த்தர் இருளில் அந்தகார ராஜ்யத்திற்கு உங்களை அழைத்திருக்கிறார். That you might shine with his light to the world. அவருடைய ஒளியினாலே இந்த உலகத்திலே நீங்கள் பிரகாசமாய் பிரகாசிக்கும்படியாக. The time has come to put away fear. உங்களுடைய பயத்தை புறம்பே தள்ளும்படியான ஒரு வேளை வந்துவிட்டது. The time has come to put away idols. பலவிதமான விக்கிரகங்களை வெளியே அகற்றும்படியான ஒரு நேரம் The time வந்துவிட்டது. has come to put away all other gods. பலவிதமான தெய்வங்களை உங்களை விட்டு தள்ளிவிடும்படியான ஒரு The நேரம் time has come வந்துவிட்டது. to leave the darkness. இருளை விட்டு வெளியே வரும்படியான ஒரு நேரம் The time has வந்துவிட்டது. come to be free from sin. பாவத்திலிருந்து வெளியே கடந்து வரும்படியான ஒரு நேரம் Free இதுவே. from bondage. பலவிதமான கட்டிலிருந்து வெளியே வரும்படியாக. For God is saying the dawn is coming. கர்த்தர் சொல்லுகிறார் அதிகாலை வந்துவிட்டது. come. இப்பொழுது வந்துவிட்டது. Leave the darkness இருளை விட்டு வெளியே and வாருங்கள். come to the day. அது பகலுக்குள்ளாய் கடந்து வருவோம். Leave the darkness இருளை விட்டு வெளியே and வருவோம். come to the light of his love. தேவனுடைய அந்த வெளிச்சத்தின் அன்பினுக்குள்ளாக கடந்து வருவோம். For God is saying to you, காரணம் கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிறார். rise and shine, for your light has come. எழுந்து பிரகாசிப்போம், உங்களுடைய ஒளி உங்களிடத்திலே வந்துவிட்டது. For the least of you shall be a mighty one in God. உங்களில் சிறியவன் தேவனுடைய பார்வையிலே பலவான் எனப்படுவார். God is saying, arise and shine, for your light has come. கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசியுங்கள், உங்களிடத்திலே தேவனுடைய ஒளியானது வந்துவிட்டது. And the glory of the Lord has risen upon you. தேவனுடைய மகிமையானது உங்கள் மேல் உதயமாக ஆரம்பித்து விட்டது. Please bow your heads.